வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம யோகி பாபு நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கிணத்த கானம் இந்த படத்தோடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோடாங்கிப்பட்டின்ற ஒரு குக்கிராமத்தில் தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் தான் தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்க அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கிராமத்தில் எங்க நீரோட்டம் ஓடுதோன்னு செக் பண்ணிட்டு அங்கே ஒரு பெரிய கிணறு வெட்ட பிளான் பண்ணுறாங்க. அப்படி இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கிணறு வெட்டின அந்த இடம் அது நம்ம ஹீரோவுடைய இடம். நம்ம ஹீரோவுடைய இடத்துல தண்ணிக்காக இவங்க கிணறு வெட்டினதுக்கு அப்புறம் அந்த கிணறுக்குள்ளேருந்து ஒரு பெரிய பூதம் கிளம்புது. அந்த பூதம் அந்த ஊரையே அழிக்க பாக்குது. அந்த கிணத்துக்குள்ளேருந்து அப்படி என்ன பூதம் கிளம்பி இருக்கும், அதீத தண்ணி பஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களுக்கு அந்த கிணறு மூலியமா தண்ணி கிடைச்சா இல்ல வேற ஏதாவது ஆபத்து வந்துச்சா, கடைசியில் அந்த கிராம மக்கள் தண்ணி பஞ்சத்திலிருந்து வெளியே வந்தாங்களா, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோடு சொன்ன படம் தான் இந்த கிணத்தை காணும். இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ்மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்தை தான் காட்டுறாங்க. மத்தியான நேரம், மொட்டை வெயில், ஒரு வயசான பெரியவர் நடக்க கூட முடியல. அவர் தரையில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே அந்த கிராமத்தையே அப்படியே சுத்திக்கிட்டு கையில ஒரு தொடப்பத்தை வச்சு பெருகிட்டே வானத்தை பார்த்து ஒரு சொட்டு வானத்துல இருந்து மழை வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடவே அந்த கிராமத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காருல இந்த பெரியவரோட பேர் நத்தை. இவரை பொறுத்த வரைக்கும் சாகறதுக்குள்ள இந்த ஊருக்கு மழை வந்துடாதான்ற ஒரு ஏக்கத்தோடு தான் அந்த ஊரையே சுத்தி பெருகிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி அந்த ஊர்ல கடும் வறட்சி, அதீத தண்ணி பஞ்சம், இல்ல இருந்தாலும் வெளியில வரணும்னு சொல்லிட்டு ஊரே ஒண்ணு கூடி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்ல பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பூசாரி ஆளை காணோம். பூசாரி யாரான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, படத்தோடைய ஹீரோவான நம்ம யோகி பாபு தாங்க. இவர் தான் அந்த ஊர் கோயிலுடைய பூசாரி. நல்லா மல்லாக்கா படுத்துட்டு இருக்காரு. அவரை போயிட்டு ஊர் ஜனத்துல இருந்து ஒருத்தர் போய், யோ பூசாரி, அங்க ஊரே உனக்காக தான் காத்துட்டு இருக்கு, சீக்கிரம் வந்து சாமிக்கு பூஜை பண்ணியா, அப்பதான் அந்த ஊருக்கு மழை வரும் அப்படின்ட்டு மழை கூப்பிட. ஆமா, டெய்லியும் உங்களுக்கு இதே வேலையா போச்சுடா, நீங்களும் அந்த கடவுளை விடுற மாதிரி தெரியல, அவரும் உங்களுக்கு மழை கொடுக்காமலே தண்ணி காட்டின்னு இருக்காரு அப்படின்ட்டு மழை கிண்டலா பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஊருக்காரங்களுக்காக சாமி கிட்ட பூஜை பண்ணி எல்லாருக்கும் திருநூறு கொடுத்து, போங்க போங்க இந்த வருஷமாச்சும் மழை பெய்தான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இந்த ஊர்ல குடி தண்ணிக்காக பெண்கள் எல்லாம் பல மைல் நடந்து போயிட்டு தான் குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வராங்க. இந்த அளவுக்கு அந்த ஊர்ல தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லயும் அந்த ஊர்காரங்களுக்கு குசும்பு குறையில. எல்லாரும் டிராக்டர்ல ஏறி உட்காந்துட்டு கையில ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குடத்தோட ஊர் தலைவரை கூப்பிட்டுக்கிட்டு புதுசா அந்த ஊருக்கு வந்திருக்கூடிய கலெக்டர் கிட்ட போயிட்டு மனு கொடுக்கறதுக்காக டிராக்டர்ல ஏறி உட்காந்துருக்காங்க. ஆனா அந்த டிராக்டரோட டிரைவர் தூக்க கலக்கத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா அந்த ட்ரையல கவுத்து விட்டுறான். பாவம் அந்த ஊர் மக்கள்லாம் சரிஞ்சு அப்படியே பொத்துன்னு விழ அதை பார்த்த நம்ம ஹீரோ ஓடி வந்து, யோ டிரைவரே, நான் வண்டியில இருந்து மணலை தள்ளுற மாதிரி மக்களை தள்ளுனுங்கிற, ஏத்தியா ஏத்தியா அப்படின்ற மாதிரி திரும்ப எல்லாரையும் அந்த வண்டியில் ஏத்திட்டு கலெக்டர் ஆபீஸ் கூட்டு போயிறாங்க. அப்படியே அந்த கலெக்டர் ஆபீஸ் கூட்டு போயிட்டு புதுசா வந்திருக்க அந்த கலெக்டர் கிட்ட இந்த கிராம மக்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க பிரச்சனையெல்லாம் ஒரு மனுல எழுதி கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாவே எங்க ஊருக்கு இருக்கக்கூடிய தண்ணி பஞ்சத்தை போக்குறதுக்கு அரசாங்க ரீதியா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனு கொடுத்துருவாரு. கலெக்டரும் சரி ஓகேங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போதைக்கு அந்த ஊருக்காரங்களை சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இப்படி பல முறை கலெக்டருக்கு மனு கொடுத்தாச்சு, ஆனா ஒருத்தரும் அந்த ஊருக்கு நல்லது செஞ்ச மாதிரியே தெரியல. இப்படியே போயிட்டு இருக்கு. இதுல ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு பக்கத்து ஊர் பொண்ணு கூட லவ் ஸ்டோரி வேற போயிட்டு இருக்கு. அந்த லவ் ட்ராக்ல நம்ம ஹீரோ தான் அக்காவை கூட்டிட்டு இவர் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணோடைய வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்க போயிருக்காரு. அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். அந்த பொண்ணோடைய அப்பா, பையன் நல்லவன் தான், என் பொண்ணு விரும்பிட்டா, ஆனா உங்க ஊர்ல தான் தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கப்பா, உங்க ஊருக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா தண்ணி காலஞ்சே அவ ஆயுஸ் முடிஞ்சிடும் போல இருக்கு, சோ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணுடைய அப்பங்காரன் சொல்லி அனுப்ப அவ்வளோதாங்க. ஹீரோவுடைய லவ் ஸ்டோரி அப்படியே பாஸ் ஆயிடுது. இப்படியே போயிட்டு இருக்க அந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து காலங்காலமா நீரோட்டம் பார்த்துட்டு இருக்க ஒரு வயசான பெரியவரை அந்த ஊருக்கு கூட்டு வந்து அந்த கிராமத்துல எங்க நீரோட்டம் ஓடுதான் செக் பண்றதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அந்த பெரியவரும் கையில ஒரு குச்சியை வச்சுட்டு நிலத்துக்கு அடியில தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டே போறாப்புல ஊரையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. ஆனா எங்கேயுமே தண்ணி கண்டுபிடிச்ச பாடு இல்ல. கேட்டா கையில இருக்க குச்சி தான் பிரச்சனை, வேற ஏதாவது குச்சி உடச்சுவாங்க அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்களாம் அந்த பெருசு பயங்கரமா அலைய விட்டுட்டு இருக்கு.
அந்த கிராம மக்களும் நீரோட்டம் பார்க்க வந்திருக்க அந்த பெரியவருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு முறை ஒரு குச்சி சரியில்லைன்னும் போதெல்லாம் மரம் ஏறி குச்சியை உடைச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி குச்சியை உடைச்சு கொடுத்தே ஒரு மரத்தையே காலி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் இவரு நீரோட்டத்தை கண்டுபிடிக்கல. அப்படியே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஊர் மக்களை அலன்னு அலைய வச்சு கடைசியா ஒரு இடத்துல அந்த நீரோட்டம் பார்க்க வந்த கிழமை அவர் கையில இருக்க குச்சியை பயங்கரமா சுத்திக்கிட்டு, ஊர்க்காரங்களா இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க, இதுக்கு அடியில தான் நீரோட்டம் பயங்கரமா இருக்கு, இங்க மட்டும் போர் போட்டீங்க உங்க ஊருக்கு இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை மொத்தமா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த மார்க் பண்ணி கொடுக்க, அது யாருடைய இடம்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவுடைய வீட்டு வாசல் இடம். இப்போ மொத்த ஊரே கிளம்பி நம்ம ஹீரோ கிட்ட வந்து, எப்பா உங்க வீட்டு வாசல்ல தான் நீரோட்டம் அதிகமா இருக்கான், ஸோ அந்த இடத்த மட்டும் ஊருக்கு நீ எழுதி கொடுத்துரு, அங்க நம்ம போரை போட்டு நம்ம ஊருக்கு இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஊர்க்காரங்க ஊர் தலைவர் எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்க, நீங்க பாருங்க அப்படி எடுத்தவங்க கவுத்தம்லாம் என் இடத்த கொடுக்க முடியாது, இந்த இடம் தாத்தா எங்களுக்காக கொடுத்துருக்குறது, அவர்கிட்ட முதல்ல போய் கேட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஊருக்காரங்களாம் நம்ம ஹீரோடைய தாத்தா கிட்ட போய் கேட்குறாங்க. ஹீரோவுடைய தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, இவர் தான் அந்த ஊருக்காக கலெக்டர் கிட்ட மனு எழுதி கொடுக்குறவரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு உங்க வீட்டு வாசல்ல தான் நீரோட்டம் அதிகமா இருக்கு, ஊருக்காக உங்க இடத்த கொடுத்துருங்க, நம்ம போர் போட்டு நம்ம ஊர் தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஊருக்காரங்களாம் நம்ம ஹீரோவுடைய தாத்தா கிட்ட கேட்க, அதுக்கு ஹீரோவுடைய தாத்தா என்ன சொல்றாருன்னா, எது போரா, எங்க நிலத்துல போர்லாம் போடவே கூடாது, வேணும்னா கிணறு வெட்டிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்க, சரி ஓகே நாம அந்த இடத்துல ஒரு கிணறை வெட்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்கெல்லாம் முடிவு பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உன் வீட்டு வாசல்ல நாங்க கிணறை மட்டும் வெட்டிக்கிறோம்பா, அந்த கிணறை வச்சு நம்ம ஊருடைய தண்ணி பிரச்சனை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க, சரி ஓகே நம்ம ஹீரோவும் அதுக்கு அலோவ் பண்ணிடுறாரு. ஏன்னா இப்படி ஒரு கிணறு வெட்டுறது மூலியமா இந்த ஊருடைய தண்ணி பிரச்சனை தீர்ந்துடும், தண்ணி பிரச்சனை தீர்ந்துட்டா பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஹீரோயின் அப்பாவும் ஹீரோக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால நம்ம ஹீரோ அலோவ் பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் ஊருக்காரங்க எல்லாம் ஒன்று கூடி நம்ம ஹீரோவுடைய வீட்டு வாசல்ல கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிணறு வெட்டுற வேலை மும்முரமா நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பொண்ணு கேட்டு திரும்ப ஹீரோயின் அப்பா கிட்ட போய் பேச, நீ வந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்க ஊருக்காரங்க எல்லாம் உனக்காக வந்து பேசிட்டு போயிட்டாங்கப்பா, உங்க ஊருக்கு நல்லது நடக்கணும், தண்ணி பிரச்சனை போக்கணும்ன்றதுக்காக நீ உன் நிலத்தையே கொடுத்துருக்கல, உன்னுடைய நல்ல மனசு நாங்க அங்கேயே புரிஞ்சுட்டோம், ஸோ தாராளமா என் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணுடைய அப்பா வாக்கு கொடுக்க, அவ்வளோதாங்க ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. அடுத்த சீன்லேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 2 வீட்டு சம்மதத்தோட நிச்சயதார்த்தமெல்லாம் கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, கற்பனா அடுத்த நாள் தொடர்ந்து நம்ம ஹீரோவோடைய வீட்டு வாசல்ல ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று கூடி கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி அவங்க கிணறு தோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கடப்பாரை வச்சு குத்தும் போது ஏதோ ஒரு சாலிடான பொருள் மேலே குத்துன மாதிரி இருக்கு. ஆஹா திரும்பவும் பாறை கீரை இடிச்சுக்கிச்சா அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்கெல்லாம் பயப்பட, ஆனால் அந்த கிணத்துல இருந்ததோ பாறை கிடையாது, அதை தாண்டி வேற ஏதோ ஒன்று. அதை பார்த்து ஊரே மிரண்டு போய் ஹீரோவை போயிட்டு வேக வேகமாக கூப்பிட்டு வராங்க. ஹீரோ வந்து, யோ அப்படி இந்த கிணறுல என்னையா கிடைச்சிருக்கு, என்னை எதுக்கே வேக வேகமாக கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு கேட்க, நீயே வந்து உள்ள என்ன இருக்குன்னு எட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்களும் சொல்ல, நம்ம ஹீரோ ஊர் ஜனத்தோட இவங்க கிணறுக்காக வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த குழிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அப்படியே இப்போ டாப் ஹேங்கிள் இருந்து காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன டைனோசர் இனத்தோட எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. தண்ணி கிடைக்கும்னு சொல்லிட்டு கிணறு வெட்டினா தண்ணிக்கு பதிலா டைனோசரோட எலும்பு கூடு தான் அந்த ஊருக்காரங்களுக்கு மிஞ்சி இருக்கு. என்னடா அது வம்பா போச்சு, தண்ணி கிடைக்கும்னு கிணறு வெட்டினா தண்ணிக்கு பதிலா டைனோசரோட எலும்பு கூடு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஊரே இப்போ அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் டைனோசரோடைய எலும்பு கூட ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. கிணறுக்குள்ள கிடைச்சிருக்கு இந்த டைனோசர் எலும்பு கூடால அந்த கிராம மக்களுக்கு நல்லது நடந்துச்சா இல்ல வேற ஏதாவது பெரிய பிரச்சனை இல்ல அந்த மக்கள் சிக்கிக்கிட்டாங்களா, கடைசியில அந்த ஊர் மக்கள் தண்ணி பிரச்சனைல இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்றத கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, தண்ணிக்காக ஹீரோவோடைய இடத்துல கிணத்த வெட்டினா தண்ணிக்கு பதிலாக அங்கே டைனோசரோடைய எலும்புக்கூடுகள் தானே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டீமே கிளம்பி வந்துட்டாங்க. அது போக கலெக்டர் அங்கே வந்துட்டாரு. ஊர்க்காரங்க கிணறுக்காக வெட்டி வச்சிருக்கூடிய அந்த குழியை மொத்தமாக இப்போ இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்
அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டைனோசருடைய ஃபாசில்ஸ் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆராய்ச்சி மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த ஊர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையை பத்தி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு துளி கூட அக்கறை இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுடைய வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஏமாந்துட்டு இருக்கிறது என்னவோ அந்த ஊருக்காரங்க தான். இதெல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கினபடியே நம்ம ஹீரோவுடைய தாத்தா பார்த்துட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ஒரு நபரை கூப்பிட்டு, ஏப்பா நாங்க எங்க கஷ்டத்துக்காக கிணறு வெட்டினா நீங்க அதுல ஏதோ பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன மிருகத்தோடைய எலும்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ற பேர்ல உங்களுக்கு வர வேண்டிய தண்ணி வர விடாம இப்படி நீங்க அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கீங்களேப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவுடைய தாத்தா சொல்ல, அதுக்கு அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்க நபர், இங்க பாருங்க தாத்தா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். கிடைச்சிருக்கக்கூடிய இந்த எலும்பு கூடுகளை வச்சு பல ஆராய்ச்சிகளை பண்ணலாம். இந்த உலகத்துல நம்ம நாட்டுக்குன்னு ஒரு தனி பெருமை கிடைக்கும். அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை பத்தியே பேச, கடைசி வரைக்கும் அந்த ஊர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணி பிரச்சனை இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பான நம்ம ஹீரோ நேரா அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அதுல இந்த ஆராய்ச்சி ஹெட்டா இருக்கக்கூடிய ரெபேக்கா அண்ட் ராம், இந்த 2 பேர்கிட்ட போயிட்டு, பாருங்க ஒழுங்கு மரியாதையா இந்த டைனோசர் எலும்பு கூடுகளெல்லாம் தூக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. எங்க ஊருக்கு தண்ணி வரணும், அதுக்காக தான் நாங்க இந்த கிணறு வெட்டிட்டு இருக்கோம். எவ்வளவு நீங்க ஆராய்ச்சின்ற பேர்ல எங்க கிராமத்தை அழிச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் எடுத்துட்டு ஓடுங்க, அப்பதான் இந்த கிணத்துல தண்ணி வரும், எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர காட்டமா பேசிட்டு போறாரு. ஆனால் இந்த ஆராய்ச்சி டீமுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டே அவங்க சைட்லேருந்து அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக அந்த கிராம தலைவரும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து நிறைய காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபேவராக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த ஊருக்காரங்களே 100 நாள் வேலைக்கு போக விடாமல் இந்த அகழ்வாராய்ச்சியில் மண்ணள்ளி போகிற வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ அநியாயமும் அது ஒரு பக்கம் அந்த ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க, தொடர்ந்து அந்த ஊருக்குள்ளே மழை பெஞ்சிராதா, இந்த ஊர் கொஞ்சமாச்சு நனைஞ்சிராதா அப்படின்ற ஏக்கத்தோட படத்தோடைய ஆரம்பத்திலேருந்து நத்தம்ன்ற அந்த வயசான பெரியவர் மட்டும் ஊரையே பெருகிட்டு அப்படியே சுற்றி வந்துகிட்டு இருக்காரு. இந்த தண்ணி பிரச்சனையிலேருந்து இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்கெல்லாம் ஏக்கத்தோட ஒரு பக்கம் அவங்க வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்க, இவங்க ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல தொடர்ந்து அங்க பள்ளத்தை பெருசு பண்ணதுனால திடீர்னு அந்த பள்ளத்து பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோவுடைய வீடு இருக்கு பாத்தீங்கன்னா, அது மொத்தமா இடிஞ்சு விழுந்துடுது. அந்த வீட்டுக்குள்ளதான் ஹீரோவுடைய தாத்தா இருந்திருக்காரு. உடனே ஊருக்காரங்க ஹீரோ எல்லாம் போயிட்டு அந்த இடிஞ்சு விழுந்திருக்க அந்த வீட்டுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்க இவங்க தாத்தாவை வெளியே கொண்டு வந்து பார்த்தா அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு. கடைசியாக அவர் இறந்தே போயிடாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை நல்லடக்கம் பண்ணோம், வீட்டு பின்னாடி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஊருக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ, இல்லை என் தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் எப்படி நான் வீட்டு பின்னாடி கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணுறது, நான் வீட்டு முன்னாடி வச்சு தான் அவருக்கு செய்ய வேண்டிய செய்முறையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவருடைய பாடியை நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, அதுக்கு ஊரே சேர்ந்து, எப்பா உன் வீட்டு வாசல் தான் அவ்வளோ பெரிய பழத்தை தோண்டிருக்குமே, எப்போ அந்த பழத்தில் டைனோசர் எலும்பு கூடு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுற பேரில் அவனுங்க வேற அட்டுவீடு பண்ணிட்டு இருக்கானுங்க, எப்படிப்பா முன் வாசல் வழியா உன் தாத்தாவுடைய பாடியை கொண்டு போக முடியும், வேற வழியே இல்லை, பின்வாசல் வழியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஊருக்காரங்க சொல்ல, அந்த குழியை மொத்தமாக மூடுங்கியா, அதுக்கப்புறம் அந்த வழியாக நான் தாத்தாவை கொண்டு போகிறேன், அது வரைக்கும் நான் தாத்தா பாடியை எடுக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்க, அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ரெபேக்கா இருக்காங்களே, அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க ஒருத்தர் பாடி எடுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, உடனே வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு கூப்பிட. அவ்வளோதாங்க, போலீஸ் போர்ஸோட வந்து இறங்கி நம்ம ஹீரோவை வலுக்கட்டாயமா அங்கேருந்து விலக்கி விட்டு தாத்தாவுடைய பாடியை பின்பக்கமா தூக்கிட்டு போயிடறாங்க. கடைசியா ஹீரோ தாத்தாவுடைய பாடியை சுடுகாட்டு கொண்டு வந்து அந்த ஊர்க்காரங்களே எல்லா நல்ல காரியங்களும் பண்ணி நல்லடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ தூரம் இருந்து பயங்கர எமோஷனோட பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஊருக்காரங்க இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ராமன்ற அந்த நபருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு மட்டும் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாரு உங்க பிரச்சனை சால்வ் ஆகணும்னா இன்னும் 2 நாள்ல மினிஸ்டர் இதை பாக்குறதுக்காக வராரு, அவர்கிட்ட நீ உங்க ஊர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி டைரக்டா சொல்லு, எலெக்ஷன் வேற வரப்போகுது, ஸோ கண்டிப்பா அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு ஐடியா கொடுக்க, அவர் சொன்னபடி மினிஸ்டர் வரதுக்காக ஹீரோ வெயிட் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்குள்ளவே இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டோடைய ஹெட்டான ரெபேக்கா இருக்காங்களே, அவங்க இந்த ராம கூட்டிட்டு இந்த ஊருடைய மேப் எடுத்துட்டு வா, ஒருத்தரை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு நேராக இப்போ அந்த ஊர் தலைவரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தா, இந்த மாதிரி இந்த ஊர் முழுக்கவே டைனோசர் ஃபாசில்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, ஸோ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஊர் தலைவர்கிட்ட கேட்க, அதுக்கு அந்த ஊர் தலைவரா, என்னங்க ஏதோ ஒரு இடம் ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னா ஓகே,
மொத்த ஊரையே காலி பண்ணணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு சென்ட் 5 லட்சம் போயிட்டு இருக்கு, வேணும்னா ஒரு சென்ட்டுக்கு 5 லட்சம் வாங்கித்தாங்க, நான் இந்த ஊரை ஆராய்ச்சிக்காக உங்களுக்காக காலி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி பணத்துக்காக இந்த ஊர் தலைவர் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட டீல் பேச, சரி ஓகே சென்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துறேன், ஊர்க்காரங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுற அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, அடுத்த நாளே ஊர் தலைவர் ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, எப்பா நம்ம ஊர்ல தான் தண்ணி இல்லைல்ல, பேசாம நீங்க எல்லாம் காலி பண்ணிட்டு வேற ஏதாவது வெளியூருக்கு போயிடுங்க, ஆராய்ச்சி பண்ணணும்னு வந்திருக்காங்களே அவங்க இந்த ஊர் முழுக்கவே அந்த மாதிரி எலும்பு கூடு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கான், ஸோ அதனால சென்ட்டுக்கு 10,000 ரூபாய் தராங்களாம், அந்த காசை வாங்கிட்டு நீங்க ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதாங்க ஊர்க்காரங்கெல்லாம் வெறியாயிரானுங்க. ஒரு பக்கம் கவர்மெண்ட் கொடுக்குறதா சொன்னது அமௌண்ட் என்னவோ 5 லட்சம், ஆனா அந்த தலைவர் மொத்தமா அதை மறைச்சிட்டு வெறும் 10,000 கொடுத்து ஊரை காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா ஊர்க்காரங்களாம் உஷாராயி, ஏண்டா அந்த ஆராய்ச்சி பண்றவங்கள ஊரை விட்டு விரட்டுறான்னு பார்த்தா மொத்த ஊரையே காலி பண்ண பாக்குறியா நீன்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரை அடிச்சு விரட்ட, அவ்வளவுதான் அவர் அங்கிருந்து ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்கெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நப்பா இந்த ஆராய்ச்சி பண்றவங்களை விட்டா நம்ம ஊரையே காலி பண்ணிடுறாங்க போல இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல ஃபர்ஸ்ட் கிணறு வெட்டுறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்காக என் இடத்த வாங்கினீங்க, ஆனா இன்னைக்கு அதுல ஏதோ எலும்பு கூடு இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த ஊரே அவனுங்க காலி பண்ண பாக்குறானுங்க. நம்மளாம் காலங்காலமா பிறந்து வளர்ந்து இந்த ஊரை விட்டு போறதுன்றது சாவறதுக்கு சமானம். சரி இதுக்கு என்னதான் வழி, எப்படி நாம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு நம்மலாம் ஊருக்காரங்க நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வானம் இடி இடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே இப்போ வானத்துலேருந்து ஒரு சொட்டு மழை நீர் அப்படியே அந்த ஊர் மேலே வந்து விழ, பல வருஷமா மழையே பார்க்காத அந்த ஊர் அன்னைக்கு ஜோனு மழை அடிச்சு தள்ளுது. அடிச்சுட்டு இருக்க அந்த மழையில குழிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலும்பு கூடுகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவங்க பெரிய தார்பாயை போட்டு கவர் பண்ண, நம்ம ஹீரோவும் ஊருக்காரங்களும் அந்த தார்பாயை மொத்தமாக எடுத்து விட்டுறாங்க. அவ்வளோதாங்க அந்த குழி முழுக்க தண்ணி ஃபில் ஆயிடுது. ஓவர் நைட்ல அந்த ஊர்ல சரியான மழை பெஞ்சிருக்கு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஆராய்ச்சி பண்றவங்களாம் அந்த குழி வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா தண்ணி ஃபுல்லா நிரம்பி இருக்கு. உடனே மோட்டரை போட்டு தண்ணி எல்லாத்தையும் மொத்தமா வெளியேத்த, இங்க தாங்க ட்விஸ்ட், குழிக்குள்ள இருந்த டைனோசரோட எலும்பு கூட காணோம். அவ்வளோதான் அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் வெறியாயிரானுங்க. அந்த டைனோசர் எலும்பு கூடு எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஊருக்காரங்களும், போச்சா மொத்தமா நைட் அடிச்ச மழையில எலும்பெல்லாம் கரைஞ்சு போச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் நக்கலா பேச, ஆனா அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டான ரெபேக்காக்கு இவனுங்க தான் இந்த ஆராய்ச்சியை தடுக்கணுன்றதுக்காக குழிக்குள்ள இருந்த எலும்பு கூடுகளெல்லாம் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிடாங்க. இந்த விஷயத்த பத்தி கலெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, ஒரு பக்கம் கலெக்டர் கொந்தளிக்கிறாரு, என்னது எலும்பு கூடுகளை காணுமா, நாளைக்கு அதை பாக்குறதுக்காக மினிஸ்டர் வராரு, அவர் வரும்போது அங்க எலும்பு கூடு இல்ல, அவ்வளவுதான் எல்லாருடைய சீட்டை கிழிச்சிருவாரு, என்ன பண்ணுவியோ தெரியாது, டைனோசர் எலும்பு கூடுகள் இன்னைக்கு கிடைச்சே ஆகணும், அது பண்ணுவான் எல்லாம் எல்லாருக்கும் வேலை காலி அப்படின்ற மாதிரி கலெக்டர் ஒரு பக்கம் கொந்தளிக்க, வேற வழியே இல்லாம திரும்பவும் இந்த ஆர்கியாலஜி டீம் போலீஸ் தான் ஹெல்ப் கூப்பிடுறாங்க. பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் ஊருக்குள்ள இறங்கி முதல்ல நம்ம ஹீரோ விசாரிக்கிற பேர்ல கூட்டு போறாங்க. அடுத்ததா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அந்த ஊர்ல இருக்க பெருசு சிறுசு ஆண் பெண்ணின் எந்த ஒரு பாரபட்சமும் காட்டாம எல்லாரையும் அள்ளி கொண்டு போயிட்டு அந்த ஊருடைய கல்யாண மண்டபத்துக்குள்ள வச்சு அடி வெளுன்னு வெளுக்குறாங்க. நீங்க தான் எங்கேயோ எலும்பு கூடுகளை ஒழிச்சு வச்சிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை எங்க இருக்குன்னு சொல்றீங்க, இல்லைன்னா அடிச்சே கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போட்டு பொழக்க கடைசி வரைக்கும் ஒருத்தனும் வாயை திறக்கல. ஏன்னா இது நம்ம ஹீரோவுடைய பிளான். அவர் தான் அந்த எலும்பு கூடுகளை எங்கேயோ மறைச்சிருக்காரு. ஏன்னா அந்த எலும்பு கூடு இருந்தால் தானே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க அப்படின்ற நோக்கத்தில் நம்ம ஹீரோ மொத்தமாக அதை மறைச்சி வச்சிட்டாரு. போலீஸ்காரங்க எவ்வளோ அடித்தாலும் ஊருக்காரங்க வாயே திறக்கல. கற்பனா அடுத்த நாள் அந்த ஊருக்குள்ளே மினிஸ்டர் வராரு. மினிஸ்டர் வந்ததும் நேராக இப்போ ஊரையே போட்டு ஒரு இடத்துல அடிச்சு வச்சிருக்காங்களே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாரு. ஏப்பா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு அந்த எலும்பு கூடுகளெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கீங்க, அது எங்கே இருக்குது ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் வந்து கேட்க, அப்போ நம்ம ஹீரோ முன் வந்து, ஐயா பல வருஷமாக எங்கள் ஊர் ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு, நாங்களும் மனு கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டும், இது வரைக்கும் எங்கள் கிராமத்துக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல. சரி நாங்களே நீரோட்டம் பார்த்து கிணறு வெட்டி தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு பார்த்தா அந்த குழிக்குள்ள பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன இனத்தோட எலும்பு கூடு இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுற பேரில் ஊரை காலி பண்ணி இவனுங்க வந்திருக்கானுங்க. அந்த இனம் தான் எப்பயோ அழிஞ்சு போச்சு, ஆனால் இங்கே இந்த மொத்த கிராமமே அழிகிற மாதிரி இருக்கே, அதை சரி பண்ணுங்கடான்னு கேட்டால் இவனுங்க எங்களையே காலி பண்ண பார்க்குறானுங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் அந்த எலும்பு கூடுகளெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோம். அந்த டைனோசர் எலும்பு கூடுகள்லாம் வேணும்னா
எங்களுடைய கோரிக்கைலாம் நீங்கள் நிறைவேற்றணும், அதுவும் இப்போவே நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக கேட்க, சரிப்பா உங்களுடைய கோரிக்கை தான் என்ன அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் கேட்க, எங்கள் ஊரில் அரசாங்கம் குடிநீர் திட்டத்தை கொண்டு வரணும், எங்கள் ஊர் பெண்கள்லாம் பல மைல் தொலைவில் போயிட்டு தான் தண்ணியை பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய தண்ணி டேங்க் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆராய்ச்சி வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடுகள் அதெல்லாம் சேகரித்து எங்கள் ஊர்லேயே அரசு அருங்காட்சியம் வைக்கணும். இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க. நான் உங்களுக்கு அந்த எலும்புக்கூடு எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, வேறு வழியே இல்லாமல் மினிஸ்டரும் ஊர்க்காரங்க கேட்ட அந்த கோரிக்கையெல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. அப்படியே சரியாக சில மாதங்கள் கழித்து அந்த ஊருக்கு தண்ணி பிரச்சனை போக்குற விதமாக அரசாங்கம் ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய தண்ணி டேங்கை வச்சுருக்காங்க. அந்த தண்ணி டேங்க்கு நம்ம ஹீரோ ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று கூடி பூஜைலாம் பண்ணி கூட தண்ணியை சாமிக்கு ஊற்றலாம் சொல்லிட்டு ஹீரோ எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அந்த குடத்து தண்ணியை சாமிக்கு ஊற்றாமல் ஆரம்பத்துலேருந்தே ஒரு வயசான பெரியவர் நடக்கக்கூட முடியாமல் அப்படியே தேக்கிட்டே அந்த ஊரையே கையில் ஒரு தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இந்த ஊருடைய தண்ணி பிரச்சனை தீர்ந்துராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடுவே நத்தைன்ற ஒரு வயசான பெரியவர் சுற்றிக்கிட்டே வராருல, அந்த பெரியவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறாரு. சாமிக்கு ஊற்ற வேண்டிய அந்த குடத்து தண்ணி கொண்டு போயிட்டு அந்த பெரியவர் தலையில் ஊற்ற மொத்த ஊரே இப்போ வயசான பெரியவரையே சாமியாக பார்க்குறாங்க. அப்படியே இன்னும் சில மாதங்கள் கழிச்சு அந்த ஊரில் கிடைச்ச டைனோசருடைய எலும்புக்கூடுகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய அருங்காட்சியம் அந்த ஊருக்குள்ளே வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் பூசாரியாச்சே. இந்த டைனோசர் எலும்புக்கூடு இந்த ஊரில் கிடைச்சது மூலியமாக தான் கவர்மெண்ட்டோடைய பார்வை இந்த ஊர் மேலே பட்டு தண்ணி பிரச்சனை தீர்ந்துருக்கு. ஸோ அதனால் அந்த டைனோசர் எலும்புக்கூடியே கடவுளாக மாற்றி அதுக்கு தேங்காய் உடைச்சி படையில வச்சு ஹீரோவே சாமியாராக இருந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஊருக்காரங்களும் அதையே சாமியாக வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த கிணத்த காணுன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.